வணக்கம் guys, வெல்கம் பேக். ஸோ ஷீனில் வந்துட்டு ஈத் டைமில் நிறைய ஆஃபர் போட்டு இருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நிறைய டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்வெட் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். எதனால ஸ்வெட் ஷர்ட் வாங்கியிருக்கு, அங்கே இருக்கிறவனுக்கு இது தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது தான். பட் நம்ம வந்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு இருக்கிறோம். ஊருக்கு போகிற டைம் எப்போன்னு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த டைம் வந்துட்டு அங்கே என் ஊரில் வந்துட்டு குளிராக இருக்கிற டைமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்டாக இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த ஒரு பிங்க் கலர் தான். இது வந்துட்டு ஒரு மாதிரி உல்லன்ல செஞ்ச ஸ்வெட் ஷர்ட்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஸ்வெட் ஷர்ட் அண்ட் நெக்கு வந்துட்டு ஃபுல் கவர்ட் நெக்காக இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஸ்லீவோட எண்டில் இப்படி தான் இருக்குது. இது இப்படியே ஃபோல்ட் ஆகி தான் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செம்மையாக இருக்கிற ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான் வாங்கியிருக்கிறோம். அண்ட் இதோட கீழே வந்துட்டு கொஞ்சோண்டு பின்னாடி நின்று ஓகே, இப்போ உங்களுக்கு கரெக்டாக விளங்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்வெட் ஷர்ட் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு எனக்கு வாங்கினதுலேயே கொஞ்சம் இன்னும் ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான். இது வந்துட்டு இது நீங்கள் கேமராவில் உங்களுக்கு எப்படி விளங்குதுன்னு தெரியாது, பட் வந்துட்டு நேரில் பார்க்க செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு செட் ஷர்ட் தான். ஸ்லீவ்ஸில் எண்டில் வந்துட்டு நல்லா டைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்குறாங்க எல்லாராங்க. இதோட காலர் கூட ரவுண்ட் நெக்கு தான், ஓகேங்களா. நெக்கோட இதில் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபுல் லுக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்துட்டு இதில் வாங்கினதுலேயே ஏண்டா வாங்கினேங்கிற மாதிரி தோணுன ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இது பார்க்க வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. பட் நான் வந்துட்டு எல் சைஸ் வாங்கினேன். அது கொஞ்சோண்டு பெருசாகிடுச்சோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. அதனால நல்லா இல்லையோ என்னன்னு தெரியல. பட் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் யோசிக்கலாம் இதோட கையாண்டா இவ்வளோ கீழே இருக்குது, திருப்பி பிடிச்சிட்டியங்கிற மாதிரி. திருப்பியெல்லாம் பிடிக்கல, இது இப்படி தான், ஓகேங்களா. கை இப்படி தான் இருக்குது. இது நான் வந்துட்டு இதோட ஸ்லீவ் வந்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஸ்லீவ் வந்துட்டு செம்மையான ஸ்லீவ். அண்ட் இது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் ஓவர் சைஸ் வாங்கினதுனாலே என்னவோன்னு தெரியல, படு மோசமாக இருக்குது. போட்டால் இப்படிதான் இருக்குது. இது வாங்கினப்போ எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா இதை நான் திருப்பி பிடிச்சிட்டேனோ, ஒருவேளை இது இப்படி இருக்குமோ, ஐ மீன் எங்கது ஒருவேளை இது இப்படி இருக்குமோன்னு யோசிச்சு அதுக்கடுத்து நான் யோசிச்சு இவ்வளோ பெரிய நெக்கு எப்படியும் தர மாட்டாங்கன்னு. அதுக்கடுத்து இமேஜை எடுத்துட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கையில வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அது இப்படி தான், இதுதான் நெக்கு. பட் என்ன செய்ய, இது வந்துட்டு ரொம்ப படு கேவலமாக இருக்குது. போட்டாலும் படு கேவலமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்வெட் ஷர்ட் ஒரு கிரீன் கலர், ஒயிட் அண்ட் பிளாக்கு.
இது செம்மையாக இருக்குதுங்க. யூஸ்வலாக நம்ம வாங்குகிற ஸ்வெட் ஷர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் கலரில் தந்துருக்குறாங்க பாருங்கள். இதுவும் நான் ஆர்வக்குள்ளாரில் எல் சைஸ் வாங்கிட்டேன் போல். பட் இது எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கு எம் சைஸ் போடையில் நான் யோசிக்கிறேன், ஐயோ இது நம்மளுக்கு ரொம்ப இது நம்மளுக்கு வந்துட்டு குட்டியாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். எள்ளு வாங்கினா ஏன்டா எள்ளு வாங்கினேன், இது உனக்கு பெருசாக தானே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் இருக்கிற ஏன் தான் தெரியல, என்ன பண்ணவும் தெரியல. பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி உடம்பு தான் குறைக்கணும், வேற ஒன்றுமே பண்ண இயலாது. ஸோ இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பாருங்களேன், நல்லா இருக்குதுண்ணே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஒயிட் கலர் ஒரு ஸ்வெட் ஷர்ட் வாங்கியிருக்கிறேன். அது கூடவே வாங்கினது தான் இந்த ஸ்வெட் ஷர்ட். இது நல்லா தான் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்ல வாங்கியிருக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது. பட் இது வேணுமான்னு யோசிக்கிறேன். அண்ட் இதோட பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. எதுன்னு இது பாருங்களேன். இது எல்லா ஸ்வெட் ஷர்ட்டுமே த்ரெட் ஒர்க் தான். இந்த ஹேண்ட்மேட் மாதிரி இருக்குது. மேபி ஹேண்ட்மேட் மாதிரி தான் இருக்குது, தெரியாது எனக்கு எப்படின்னு. இது ஃபுல் ஸ்லீவுக்கு வேண்டாம், ஸ்லீவுக்கு எண்டில் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. அண்ட் சேம் தான் இங்கேயும் கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது செம்மையாக இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு செம்மையான ஸ்வெட் ஷர்ட். இது கூட நான் வந்துட்டு எல் சைஸில் தான் வாங்கியிருக்கிறேன். எதனால நான் எல்லில் எம்மு வாங்கையில் எனக்கு டைட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு எல்லுக்கு போயிடுறேன். எள்ளு வாங்கினா ரிக்ரெட் பண்ணுறேன், ஏன்டா எள்ளு வாங்கினோங்கிற மாதிரி. ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஷர்ட் தான் வாங்கியிருக்கிறோம். இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். பிறகு ஒரு கோட் செட் கூட வாங்கியிருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கோட் செட் காமிக்கிறேன். இதுதான் அதோட டாப். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்துட்டு ஹாஃப் ஸ்லீவ் இல்லை, ஸ்லீவ்லெஸ்ஸும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்லீவ் தந்துருக்குறாங்க. அண்ட் ஃபுல் நெக்கு கவர்டாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் நெக் தந்துருக்குறாங்க. லென்த்து வந்துட்டு நார்மல் லென்த் வந்து தந்துருக்குறாங்க. இதோட பேண்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு எலாஸ்டிக் தந்துருக்குறாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்துட்டு செம்ம ஆஃபரில் கிடைச்சிது. ஸோ நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் ஸோ இது வந்துட்டு ஒரு பர்கண்டி கலரில் இருக்கிறது. அண்ட் இப்போல்லாம் வர ஏன்டா இவ்வளோ பர்கண்டி கலரில் ட்ரெஸ் வாங்குறீங்கிறது தான் தெரியல. பட் இது ஒரு பர்கண்டி கலர் ட்ரெஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வாங்கினது செம்ம மொக்கையான ட்ரெஸ். இவ்வளோ காமிச்சதுலேயே இருக்கிறதுலேயே மொக்கை இதுதான். இது கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? காமிச்சிடுறோம் உங்களுக்கு. இதோட குவாலிட்டி வந்துட்டு இதுதான் நைட் ட்ரெஸ் மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் எல்லாமே வந்துட்டு படு மொக்கையாக இருக்குது. நான் இமேஜில் பார்க்கல நல்லா இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். ஃபுல் ஸ்லீவ் தந்துருக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது. இதை நான் எதை பார்த்து வாங்கினேன்னா, இதோட எண்டில் வந்துட்டு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த டிசைன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்ட்ரைட் கட் கிடையாது, இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இது வாங்கினேன். ஆனால் இது படம் கேவலமாக இருக்குது. ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவே கிடையாது. இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பிறகு தான் யோசித்தேன், லாஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம் ஒயிட் கலர்.
அந்த ஒயிட் இருக்கையில் இந்த ஒயிட்டு தேவையாங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது அது வந்துட்டு குவாலிட்டி கூட அவ்வளோக்கு இல்லை, ரொம்ப தின்னாக இருக்கிற மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணலாமாங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஒயிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குதான்னு கேட்டால் நோ நோ நோ. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பின்னாடி. அண்ட் இதோட ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் தான் தந்துருக்குறாங்க. வி ஷேப்பில் தந்துருக்குறாங்க நெக் டிசைனு. பிறகு பின்னுக்கு வந்துட்டு நமக்கு ஜிப் தந்துருக்குறாங்க. நல்ல குவாலிட்டியோட ஜிப்பாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இதோட ட்ரெஸ் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்துட்டு நீ லென்த்தில் இருக்கிறது. அண்ட் இதோட இங்கே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் தந்துருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. பட் வந்துட்டு நிறைய ஒயிட்டு வேணாவேங்கிற மாதிரி தோணுச்சு. இதை வச்சு பார்ப்பா எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குது. இது ரிட்டர்ன் பண்ணணுமா வேணாமா, பண்ணணுமா வேணாமாங்கிற மாதிரி ரெண்டு மனசாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்குவோம், அதுக்கு அடுத்து நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். இதுக்கு அடுத்து நான் வாங்கினது இந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக். நிறைய ஒயிட் அண்ட் பிளாக் வாங்கிட்டேனும், பரவாயில்லைங்க. இதுவும் எல் சைஸில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓவர் சைஸ்டாக இருக்குதோ, இது ஆல்ரெடி ஓவர் சைஸ்ன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலையும் பெருசாக வாங்கிட்டேனும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் வாங்கியிருக்கிறோம். இது ரொம்ப ஓவர் சைஸ்டாக இருக்குது. நான் எங்கேயோ இருக்குது. இதோட பாதி தான் எனக்கு தேவைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஓவர் சைஸ்டாக இருக்குது. ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது வச்சுக்கணுங்கிற மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா இதை வந்துட்டு கொஞ்சோண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாமா. நான் செல்லிட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாமாங்கிற மாதிரியும் இருக்குது. பார்ப்போம். அண்ட் இதோட ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தான் தந்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் தந்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஷர்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பட்டனாக இருக்குது. ஓகேங்களா. அண்ட் காலர்ட் நெக், கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. இது நான் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஷர்ட்டை நான் திருடி போட்ட மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். ஓகேங்களா, இது ரொம்ப ஓவர் சைஸ்டாக வேறு இருக்குது. இதை ரிட்டர்ன் தான் போடணும்னு நினைக்கிறேன். இது என்னாச்சுன்னா இது முந்தா நேற்று நான் திறந்து பார்த்தேன். அவள் பார்க்கையில வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ முக்கியம்லாம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இப்போ தான் நான் இதை எடுத்து கரெக்டாக பார்க்குறேன். இது சரி வராது போல். கூட வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸுன்னா இதுதான். இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா இருக்குது. அண்ட் இதோட டிசைன் வந்துட்டு இந்த மாதிரி தான் தந்துருக்குறாங்க. நீ லென்த்து தான், இதுவுமே நீ லென்த்து தான் இருக்குது. இதுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் இன்னொரு போட்டுட்டு இது போட்டால் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதோட நெக் டிசைன் தான் எனக்கு ரொம்ப, நெக் டிசைன்னா இங்கே ஃப்ரண்ட் டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த ப்ளீட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் யா, பின்னுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் தந்துருக்குறாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அண்ட் இது கூடவே வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு. இந்த ஒரு ட்ரெஸ்ஸு நான் வந்துட்டு இங்கே இருந்து ஒரு ஷாப்பில் இருந்து தான் வாங்கினது. இது வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் தந்துருக்குறாங்க. நீ லென்த்தில் இருக்கும். அண்ட் பட்டன் டவுனாக இருக்குது. நெக் என்ன ஷேப்பில் இருக்குது, காலர் சைனீஸ் காலர் நெக்காக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து க்ரீம் கலரில் வந்துட்டு மஸ்டர்ட் எல்லோ வந்துட்டு ஸ்ட்ரைப் தான் தந்துருக்குறாங்க. ஃபுல் பட்டனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ். இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் ஒரு பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்துட்டு எம்பில் வாங்கியது சைஸு கம்மியாக இருக்குதுங்கிற மாதிரி தோணும். அதுக்கடுத்து நான் பெரிய சைஸாக எடுப்பேன். அது வந்துட்டு ரொம்ப மொக்கையாக போகும். அதே மாதிரி தான் அட்டர் ஃப்ளாப்பில் நிற்கிறது தான் இந்த ஒரு பேண்ட். ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு பேகி பேண்ட் தான். ஆல்ரெடி இது பேகி பேண்ட்.
நான் ஒழுங்காக மூடிக்கிட்டு என்கிட்ட சைஸ் தான் எடுத்துருக்கணும். என்கிட்ட சைஸ் எனக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எம் சைஸ் எடுத்தேன். ஓகேங்களா, ஐ மீன் எல் சைஸ் எடுத்தேன். எல் சைஸ் எடுத்தேன். ஓகேங்களா, எல் சைஸ் என்னாச்சுன்னா என்னோட இந்த பேண்ட்டு இங்கே இருந்து கீழே வரைக்கும் எனக்கு கரெக்டாக அது அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பேண்ட். ஓகேங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட பேட்டர்ன் எல்லாமே நல்லா இருக்குது. பட் என்னென்னா சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் அது கூடவே நான் வேறு என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இயரிங்ஸ் வாங்கிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஒரு ஒயிட் கலர் இயரிங்ஸ். இதோட க்ரீன் கலர் இயரிங்ஸ் நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கோம், அது இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு பிங்க் கலர் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஒரு இயரிங்ஸ், இந்த இயரிங்ஸ் எடுத்து காமிக்கணுமா? இப்படி இருக்கிற ஒரு இயரிங்ஸ் தான். அண்ட் இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் கூட வாங்கியிருக்கேன். அந்த ஸ்லிப்பரு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் இதில் காமிக்க வேணாங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஷாப்பிங் ஹால் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு கலக்கலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.